வெல்கம் பேக் டு மூவி டாக்ஸ். இந்த வீடியோ என்ன படத்தை ரிவ்யூ பார்க்கணுன்னா இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் தளபதி மூமெண்ட்டை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுறது. ஆனால் உண்மையாக படம் முடிஞ்சோடனே ஒரு டைட்டில் கார்டு போட்டாங்க. அந்த சீன் வரும்போது யாராக இருந்தாலுமே, முக்கியமான ஒரு விஜய் ஃபேனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அழுக தன்னை போலவே வந்துடும். இந்த டைட்டில் கார்டு போடும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம எனர்ஜி ஆச்சுருந்தாங்க சொல்லணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டு தான் வந்து படத்தவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சட்டசபையில் வந்து அவர் சிம்பிள் பண்ணி வீடியோ வைரல் ஆச்சு பாருங்கள், அதுதாங்க டைட்டில் கார்டு. அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஜனவரி மாதமாக இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தால் இந்தளவு பூஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக செம வைப்பாக இருந்துச்சுங்க. படத்தில் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்கிற எவனாக இருந்தாலும் சரி, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. படத்தை பற்றி கதை இப்படி இருக்குது, படம் எப்படி ஸ்லோவாக போகுது, அதை பற்றி நம்ம பேசவில்லை. இது வந்து தளபதியோட கடைசி படம். ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் பண்ணுங்கள். தேட்டருக்குள்ளே போய் எந்த அளவு வைப் பண்ண முடியுமோ அந்த அளவு வைப் பண்ணுங்கள். ஏன்னா நானே தளபதி கச்சேரி சாங்லாம் முன்னாடி போய் டான்ஸ் பண்ணேன்னா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து தளபதி படத்தில் கத்த வேணால் செய்வேன், இது வைப் வேணால் பண்ணுவேன். ஆனால் டான்ஸ் ஆடி கடைசி படத்தில் இன்றைக்கி வந்து நான் தளபதி கச்சேரியில் நான் முன்னாடியே போய் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவு எனக்கு வந்து எமோஷ்னல் ஆயிடுச்சு. ஏன்னா திரும்ப வந்து அந்த மனுஷனை வந்து திரும்ப பிக் ஸ்க்ரீனில் பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு கேட்டேன்னா அவரே சொல்லிட்டாரு இதுதான் என்னோடய கடைசி படம்னு. மேபி இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டார், அவர் சிஎம் ஆகிட்டார். மேபி ஒரு வாய்ப்பு கிடச்சாலும் சின்ன சின்ன படத்தில் ஃபேன்ஸுக்காக நடித்தார்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தான் என்னோடய கருத்தாக இருக்குது. மித்தபடி சொல்கிறதுக்கு வார்த்தைகளும் இல்லை. கேமியோவில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஆனந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வராரு, கிளைமேக்ஸ் போர்ஷனில். அப்புறம் அருண்ராஜா அவர் வராரு. அமைச்சர்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களோட போர்ஷன்லாம் கொடுத்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டப்பிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற அந்த விஷயத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி இத்தனை நாளாக ஏன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலேன்னு இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அழிவு இதுதான் காரணம்னு சொல்லி தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடச்சிருச்சு. இருந்தாலும் தளபதியோட லாஸ்ட் மூமெண்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. என்ஜாய் பண்ணிட்டு வந்தாலும் திரும்ப எப்படா அந்த படத்துக்கு போய் அந்த தளபதி அவர் பிக் ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ண வைக்கிதுங்க. உண்மையாக சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. ஓவராலாக சொல்லணும்னா தீவிர தளபதி ஃபேனுங்க நான். உண்மையாக ரொம்பவே எல்லா படத்தையும் நான் லைக் பண்ணி பார்ப்பேன். ரசிகர் ஷோ எல்லா படத்துக்கும் நான் போயிடுவேன். ஆனால் இந்த ஷோ நான் ரசிகர் ஷோ போக முடியல. நான் வந்து ரிவ்யூ எடுக்க பர்சனலாக நம்ம சேனலுக்காக நான் கேரளா போயிட்டேன். 12 ஷோ தான் நானே போனேன். டைட்டில் கார்டு அப்போயாவது பார்த்தலான்னு பார்த்தா அப்போயே வந்து கரெக்டாக உள்ளே போகிற டைட்டில் கார்டு போட்டு விட்டாங்க. பயங்கர பூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சுங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தை தேட்டரில் பாருங்கள், செலிப்ரேஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் பயங்கரமாக இருக்குதுங்க. செலிப்ரேட் பண்ணுங்கள். பிளாஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை விவர்ஸ். அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரீங்க.